நாம் அரசாங்கத்துக்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கை வைத்தும் அவர்கள் நிராகரித்திருக்கிறாங்க. நிராகரித்தது மட்டும் இல்லாமல் அந்த எம்டி வந்து ஜூலை 2 இப்போ 2025 அன்னைக்கு ஒரு கடிதம் தேதியிட்டு கடிதம் வந்து முதலமைச்சருக்கு அனுப்புகிறார். சிவில் சப்ளைஸோடைய எம்டி. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 131 நிறுவனங்கள் போட்டி போட்டாங்க. அதில் முதல்ல 50 சொச்சம் அவங்க குவாலிஃபை ஆகலை, தேர்ச்சி ஆகலை, திறன்லையே வெளியே தள்ளிட்டோம். மீதி 78 பேர் நாங்கள் எடுத்து அவங்களுடைய இதை சொல்லணும்னா ஒப்பந்த விலைப்புள்ளிகள் மட்டுமே மண்டல. ஸோ விலைப்புள்ளிகளை 78 பேருக்கு 78 நிறுவனங்களுக்கு திறந்திருக்கிறோம். அதில் 39 நிறுவனங்களுக்கு நாங்கள் ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறோம் 39 மண்டலங்கள்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு காமிச்சேன் 3 நிறுவனங்களுக்கு தான் 39 மண்டலங்களையும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 39 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டதுன்னு அப்பட்டமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பொய் சொல்லி முதலமைச்சருக்கே கடிதம் அனுப்புகிறார். எனவே இந்த புகார் மனுவில், அதாவது நம்ம கொடுத்த புகாரில் தெரிவித்த அனைத்து புகார்களும் உண்மைக்கு புறம்பானதுன்னு அனுப்புகிறார். இது வந்து கேன் யூ பிலீவ், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முருகேஷ், ஐஏஎஸ் இன்சார்ஜ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இப்படி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இவ்வளவு பெரிய கூட்டு சதியில் இந்த ஊழலில் இருக்கும் பொழுது உங்களுடைய பெயர் எதற்காக சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனாக இருக்கணும்? கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று மாற்றிடுங்க, தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த போர்டோட இன்ஃபேக்ட் போர்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போர்டு தமிழ்நாடு கிறிஸ்டி வாணிப கழகம், தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி இவர் தான் குமாரசாமி, இவங்க 2 பேர் தான் அவருடைய ஊழலை காப்பாற்றுவதற்காக ஊழலுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் என்ன பண்ணுறோம், ஒரு போர்டு இதே மாதிரி பெயர் பலகை வந்து ஒன்று எடுத்துகிட்டு போய் போர்டை நீங்கள் மாற்றிருங்க தமிழ்நாடு கிறிஸ்டி சப்ளைஸ் கார்பரேஷன் சொல்லி போர்டை எடுத்துகிட்டு போய் எம்டி கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறோம். ஆனால் அதன் வாசலிலேயே நிப்பாட்டப்பட்டு பேரிகேட்லாம் போட்டு ஏதோ 50-100 போலீஸை குவித்து ஏதோ பெரிய தப்பு செய்யறது, நம்ம ஏதோ தப்பு செய்தது போல அவர்கள் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம கேள்வி என்னன்னா, இதுதான் இவர்கள் இவ்வளவு ஊழல் செய்வதால், இவ்வளவு திருட்டு வேலை செய்வதால் உண்மையை நாம் பேசும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உண்மை வந்து சுடும் எப்பவுமே.